She is more smarter than me. This bus is the most fastest. I have made a mistake. I have to correct myself. ஏன் பாருங்க, இப்போ when we compare two things, ஒரே குவாலிட்டி தான் கம்பேர் பண்ணுவோம். அந்த டூ திங்ஸ் மட்டும் கம்பேர் பண்ணும்போது அந்த குவாலிட்டியோட ER ஆட் பண்ணணும். அதில் தான் பெஸ்ட் திங் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த குவாலிட்டியோட EST ஆட் பண்ணணும். இப்போ ஸ்வீட், ஸ்வீட்டர், ஸ்வீட்டஸ்ட். சீப், சீப்பர், சீப்பஸ்ட். குட், குட்டர், குட்டஸ்ட் சொல்ல மாட்டோம். குட், பெட்டர், பெஸ்ட். இப்போ பெட்டர்னு அர்த்தம் என்னன்னா மோர் குட், பெஸ்ட்னா மோஸ்ட் குட். எல்லாத்துலேயும் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது த ரிப்போர்ட் இஸ் மோர் பெட்டர் அப்படின்னா என்ன ஆகும்? பெட்டர்னாலே மோர் குட், மோர் குட்னு ஆயிடும். ஸோ இந்த மோர் இங்கே தேவையில்லை. த ரிப்போர்ட் இஸ் பெட்டர். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ER ஓட என் பண்ணுற வேர்ட்ஸுக்கு மோர் முன்னாடி வரக்கூடாது. மை இன்டர்நெட் இஸ் மோர் ஸ்லோவர் டுடே. இந்த மோர் இங்கே அவசியம் இல்லை. ஸ்லோவர், ER. ஸோ இட் வில் பிகம் மோர் ஸ்லோவர். ஸோ மை இன்டர்நெட் இஸ் ஸ்லோவர் டுடே. இப்போ த சேம் வே, திஸ் இஸ் த மோஸ்ட் பிக்கஸ்ட் மால் இன் த சிட்டி. ஆல்ரெடி பிக்கஸ்ட்னா இதான் இருக்கிறதுலே பெரிய மால். அப்போ மோஸ்ட் பிக்கஸ்ட் தேவையில்லை. திஸ் இஸ் த பிக்கஸ்ட் மால் இன் த சிட்டி. ESTயோட என் பண்ணுற வேர்டுக்கு முன்னாடி மோஸ்ட் வரக்கூடாது. டுடே இஸ் த ஹாட்டஸ்ட் டே ஆஃப் த மந்த் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரிமெம்பர், கம்பேர் பண்ணும்போது ஒன் கம்பேரிசன் இஸ் enough. Drop the extra word and use it properly in sentence.